நேற்று இரவு நடந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் மாறி மாறி தாக்குதல் நடந்தது. அதற்கு பதிலடி கொடுத்தோம். எல்லையினுடைய 3000 கிலோமீட்டரில் பல இடங்கள்லேருந்து தாக்குதல். இது ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கா? இப்போ காலையிலேருந்து அமைதியான ஒரு சூழலை பார்க்குறோம். எப்படி நேத்து அவங்க அட்டாக் பண்ணது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இன்றைய நிலைமையில ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்னாக்கா அது முழு பொறுப்பு பாகிஸ்தானியே சேரும். நம்ம 22 பெஹல்காம் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு வாரம் நிதானித்து அந்த தீவிரவாத அமைப்புகளை நாம எக்ஸாக்டா ப்ரிசைஸா அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிட்ட பிறகு நேத்து அவர்கள் ஈவினிங் ஒரு 8 மணி போல அவங்க தாக்கின விதம், அந்த தாக்கின இடங்கள் இதெல்லாமே ரொம்ப தேவையற்றது என்பதைதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அட்டாக் நம்ம சிவிலியன் சைட்ல இருக்கும் போது, நம்மளுடைய சாவரனிட்டிக்கு ஒரு ஆபத்து என்பது இருக்கும் பொழுது நம்ம பதிலடி கொடுத்தே தீர வேண்டும். நம்ம டிஃபென்சிவ் பார்ட்ல நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம், ப்ரிசைஸா பண்ணியிருக்கோம், எஃபெக்டிவா பண்ணியிருக்கிறோம். நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள் எல்லாவற்றையும் வானிலேயே அதை தாக்கி புஷ்பமாக்கி தரைமட்டம் வந்திருக்கிறது. அதை தான் இன்றைய காட்சிகளில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்ன போல அனைத்தையுமே அது சேகரித்து நம்ம ரிசர்ச் பர்பஸ், நம்ம டிஆர்டிஓல கொடுத்து அது ரிசர்ச் பர்பஸ் பண்ணனால்தான் என்னமான ஏவுகணைகள், என்னுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும், அது ப்ரிசைஸா ஃபியூச்சர்ல நம்ம அதை எதிர்கொள்வதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம விரும்பவில்லை. ஆனாலும் அவர்கள் நேற்று கொடுத்த அந்த செயலினுடைய விளைப்பாடு இன்றைக்கு 8 மணிக்கு ஆரம்பித்தது 30 நிமிடம் 35 நிமிடத்தில் முடிந்தாலும் கூட நேற்று பல இடங்களில் ஜம்முல காஷ்மீர்ல ஆரம்பிச்சு, ஜம்முல ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் எல்லா இடங்களிலும் அவர்கள் தாக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு வழி ட்ரோன் ஆகட்டும், மறுபக்கம் பாத்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆல் அலாங் த எல்ஓசி சைட்ஸ் அவங்க ட்ரைங் டு இன்ஃபில்ட்ரேட் இன்டு அவர் பார்டர்ஸ். அதையும் நம்ம சீரம் சிறப்பமாக நம்ம அதை தடுத்து கொண்டே கொண்டிருக்கிறோம். ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா மொத்த எபிசோடுக்குமே பாகிஸ்தான் தான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதே போல அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது, JQ9. அதே போல அவங்களுடைய ஏவுகணையை நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கோம். இந்த மூணையும் எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் பெரும்பாலும் சீனாவிடமிருந்து வாங்கப்பட்டது அப்படின்ற தகவல்களும் வருது. சரி, நமது பாத்தீங்கன்னாக்கா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால் தெரியும். அந்த ட்ரோன்கள் ஆனாலும் சரி, நம்ம ஏவுகணைகள் 8 ஏவுகணைகளை வீழ்த்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தகவல் உறுதிப்படுத்தாத தகவல் F-16 வீழ்த்திருக்கிறோம், ஜெட் ஏர்கிராப்டையும் வீழ்த்திருக்கிறோம் என்பதையும் கூடுதலாக நம்ம கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு 12 மணி போல எல்லாமே முழுவதுமாக நம்ம கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். அவங்களுக்கு அனுப்பிய நம்ம மேலே எய்த அனைத்தையும் நம்ம வீழ்த்திருக்கிறோம். இதை நம்ம ஏர் சுப்பீரியாரிட்டி காட்டுகிறது. இன்னைக்கு ஹைடெக் வார்ஃபேர்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல என்டையர் ட்ரோனிங்களும் ஏவுகணையும் நம்ம வீழ்த்தியதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹை பவர், ஹை டெக்னாலஜி, ஏர் சுப்பீரியாரிட்டி இது ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம சொல்லுவது பார்த்தீங்கன்னா 1971 வார்லயே பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துல பாகிஸ்தான் வான்வழி, அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் இரண்டையும் தன் கட்டுப்பாடுல எடுத்துக்கொண்டோம் இல்லையா? அதே போலவே இப்பொழுதும் நமது சுப்பீரியாரிட்டி நிரூபித்திருக்கிறோம். ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட இல்லாமல் ஒரு பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படாமல் மிகவும் பாதுகாப்பாக ப்ரிசைஸா அந்த ஆபரேஷனை நம்ம தடுத்து இருக்கிறோம். இது ஏர் சுப்பீரியாரிட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் இப்போ பாகிஸ்தான்ல பல்முனை தாக்குதலை எதிர்கொண்டிருக்காங்க. இராணுவத்திலேயே இம்ரான் கானுக்கு ஆதரவான ஒரு இராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு, ஆசிர் முனீர் என்ன ஆனாரு அப்படின்ற ஒரு கேள்வி, பலுசிஸ்தான் தாக்குதல் ஒரு பக்கம் அப்படின்னு பல்முனை தாக்குதலை பாகிஸ்தான் எப்படி எதிர்கொள்ளும்?
சரி, இப்ப பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டுல வந்து எல்லா ஒரு செக்ரட்டரி வந்து பிரஸ் மீட் குடுக்குறாங்க. அமைச்சர்கள் வந்து கூடி ஆலோசனை நடத்துகிறார்கள். பட் நேற்றிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவென்றால், பிரதமரே பதுங்குழியில் இருக்கிறார். முனீர் எங்கே இருக்கார் என்று தெரியவில்லை. அவரை மாற்றினார்களா? மாற்றவில்லையா? இப்பொழுது ஆர்மி சீஃப் வேற நியமித்தாங்களா? நியமிக்கவில்லையா? இப்படின்ற பல கேள்விகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. 3 அமைச்சர்கள் ஓடிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். செனட்டர்ஸ் வந்து ஒரு அழுது கொண்டிருக்கிறார். ஒரு பொது வழியில் அழுது கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் இதை போல தாக்குதலுக்கு தயாராக இல்லை. இருந்தும் அவர்கள் மிஸ்கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவோம். அதை எடுத்திருக்கிறார்கள். இந்தியா தக்க பதிலடி கொடுத்ததற்காக இன்று பாகிஸ்தான் மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய பதில் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து தீவிரவாதத்திற்கு ஒரு பதிலடியை கொடுத்தாச்சு. பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்துக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாச்சு. இப்போ பல வெளிநாடுகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய நோக்கம் என்ன? சரி, இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நேத்து நடந்த பாகிஸ்தான் தாக்குதல் வந்து இதுவரை நடைபெற்ற தாக்குதல், அதாவது போர் அது பாத்தீங்கன்னா 47-48ல வந்து அந்த ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கு உட்பட்டு தான் சண்டையே நடந்தது. ஆனா 65ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் தான் அவங்களுடைய நோக்கம். ஆனா குஜராத்தை தாக்கினார்கள். குஜராத்தை வந்து ரன் ஆஃப் கட்ச் போன்ற இடத்துல எல்லாம் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. 71ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான். கார்கில் செக்டார் 1998 நடந்தது பாத்தீங்கன்னா அது ஒன்லி கார்கில் செக்டார்ல லிமிடெட் ஏரியால வந்து நம்ம ஃபைட்டிங் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் நேத்து நடந்த தாக்குதல், பாகிஸ்தானுடைய தாக்குதல் பாத்தீங்கன்னா ஜம்முல தொடங்கி குஜராத் வரை அவர்கள் தாக்கி கொண்டே வருகிறார்கள். அலாங் தி எல்ஓசி, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்டர்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஆரம்பிச்சு ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் இங்க வரும். இப்ப ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பெரும் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரிதான். அவங்க சீஃப் மினிஸ்டர் நேற்று நைட்டு வந்து ஒரு வச்சிருந்தாரு. இப்ப ரயில்வே எல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறோம். சோ இது மாதிரி தாக்குதலை வந்து எதிர்கொள்வது வந்து ஆஃப்டர் 1971 இதுதான் நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் வாராக நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா அவர்கள் தாக்கினார்கள், நம்ம எதிர் தாக்குதல் நடத்தி விட்டோம். ஆனால் இனி பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது, என்ன அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது, வெளிப்பாடு என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு புறம். மறுபுறம் ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் இப்ப போயிருக்கு. இப்ப வந்து பாகிஸ்தான் நம்ம வந்து ரோக் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டே இருந்தோம். அவங்க வந்து தீவிரவாதிகள் கூடாரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பல ஆண்டுகளாக பல பிளாட்ஃபார்ம்ல வலியுறுத்தி கொண்டே வந்தோம். அது நிஜமாகி கொண்டிருக்கிறது, நிஜமாகிவிட்டது. நேத்து நடந்த தாக்குதல் சிவிலியன்ஸ் மேல நம்ம வந்து ரேண்டமா அவ்வளவு தாக்குதல் ட்ரோன்ஸ் வந்து தாக்கி இருக்கிறாங்க. இது தேவையற்றது. இதை நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் 10க்கும் மேற்பட்ட நாடுகளிடையே பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 10 மணிக்கு அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நமக்கு ஆதரவாக அனைத்து நாடுகளுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றும் வந்து அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட், நம்முடைய ஒரு துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்வது போல அதை நாம் பாகிஸ்தானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம பார்க்க வேண்டியிருக்கிறது.